ரீசெண்டா சென்னை கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு நடந்த அட்டாக் இன்சிடென்ட்னால அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு காலிபட்ட ஸ்டோன் பெயின்னால விக்னேஷ் அப்படின்ற ஒரு பேஷண்ட் ரொம்பவே சிவியர் பெயின்னால வந்திருக்காரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாம ஜஸ்ட் அட்மிட் மட்டும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பெயின் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆனதும் ஐசியூக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் அப்பவும் பெருசா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணல. அதனால நேத்து விக்னேஷ் இறந்துட்டாங்க. உடனே விக்னேஷோடைய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அவருடைய ஒய்ஃபும் டாக்டர்ஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ப்ரோட்டஸ்ட் பண்றாங்க. அதே டைம்ல இவங்களுடைய பர்மிஷன் இல்லாமயே விக்னேஷோடைய பாடியை வீட்டுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அட்மிஷன் போடுறப்பவே டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து பார்க்க போறோம்? அந்த டாக்டருக்கு நடந்த இன்சிடென்ட்ல மட்டும் பொலிட்டீஷியன்ஸ், மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், டெபுட்டி சிஎம்லாம் டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தாங்க. இப்போ ஒரு நார்மல் பர்சனுக்கு இப்படி ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. ஆனா ஒருத்தவங்களும் இதை பத்தி பேசல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.